வணக்கத்துடன் அமெரிக்காவின் அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்களுடைய உடல்நிலைக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி பரவலாக பேசப்படுது. அதாவது 6 மாதத்திற்கு முன்பு ட்ரம்ப் அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. சீன் பார்பெல்லா என்கின்ற மருத்துவருடைய தலைமையில் அந்த மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. அப்படி செய்யப்பட்ட பொழுது அந்த மருத்துவ பரிசோதனையில் என்ன இருக்கிறது என்பதை அந்த மருத்துவ பரிசோதனை முடிந்த அந்த முடிவுகள் வந்தவுடனே அதை இணையதளத்திலே பதிவேற்றி விட்டார்கள். அமெரிக்காவை பொறுத்தமட்டில் அவர்களுடைய அதிபருக்கு மருத்துவ பரிசோதனை செய்தால் அந்த மருத்துவ பரிசோதனையின் அந்த முடிவுகள் உடனடியாக அவர்கள் இணையதளத்திலே அதை பதிவேற்றி விட வேண்டும். மக்கள் அந்த மருத்துவ பரிசோதனையை பார்க்க வேண்டும். பார்த்து தங்களுடைய அதிபருக்கு என்ன இருக்கிறது என்பதை மக்கள் பார்க்க வேண்டும். இது அமெரிக்காவில் உள்ள ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. முதல் முறை ட்ரம்ப் அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்த பொழுது அந்த மருத்துவ பரிசோதனை அறிக்கைகள் உடனடியாகவே அது இணையதளத்தில் ஏற்றப்பட்டது. ஆனால் தற்பொழுது 2-3 நாட்களுக்கு முன்பாக ட்ரம்ப் அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மருத்துவ பரிசோதனை செய்த அந்த மருத்துவ குழு ஒரு விடயத்தை மட்டும் தெளிவுபடுத்தியிருக்கிறது. ட்ரம்ப் அவர்களுடைய உடல்நிலையில் எந்த பாதிப்பும் இல்லை என்று. ஆனால் அவருடைய மருத்துவம் சார்ந்த அந்த அறிக்கையை வெளியிடவில்லை. இது அமெரிக்காவில் பெரும் கேள்விகளை எழுப்பியிருக்கின்றன. காரணம், ட்ரம்ப் அவர்களுடைய உடலிலே ஆங்காங்கே தடிப்புகள் ஏற்படுவதும், அவருடைய உடலிலே இரத்தங்கள் வீங்கி சிவப்பாக தெரியக்கூடிய களங்களும், அவர் எப்பொழுதும் கை கிளவுஸ் அணிந்திருக்கக்கூடிய ஒரு களத்தையும் பார்க்க முடிகின்றது. காரணம், கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் வெளியே தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் இதுபோன்று அதை மூடி வைத்திருக்கிறார் என்ற செய்திகள் எடுத்து வைக்கப்படுகின்றது. ட்ரம்பருடைய உடல்நிலை ஏன் இப்பொழுது தடிமனாக மாறுகிறது அல்லது சிவப்பாக மாறுகிறது என்கின்ற கேள்விகள் பல காலங்களாகவே எழுப்பப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இதற்கு ட்ரம்ப் அவர்கள் என்ன குறிப்பிடுகின்றார்கள் என்றால், என்னுடைய இரத்தம் உடனடியாக உறைந்து விடாது. அது என்னுடைய அந்த இரத்த தமனிகள் தடிமனாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அது வளைந்து அங்கங்கே நிற்கக்கூடிய ஒரு களமும் ஏற்பட்டு விடுகின்றன. எனவே ஆஸ்பிரின் என்கின்ற மருந்தை நான் அடிக்கடி உட்கொள்கிறேன். அதன் காரணமாக உடலில் தடிமன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை தவிர எனக்கு எந்த நோயும் இல்லை என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் ட்ரம்ப் அவர்கள் ஏதாவது ஒரு பொதுக்கூட்டத்தில் போய் அமர்ந்து விட்டால் அவரை அறியாமல் அவர் தூங்கி விடுகிறார் என்கின்ற ஒரு செய்தியும் வருகின்றன. எனவே இந்த மருத்துவ பரிசோதனை வெளியிடாமல் மர்மம் காக்கக்கூடிய காரணத்தினால் இதில் ஏதோ ஒரு பல பிரச்சனைகள் மூடி மறைக்கப்படுகிறதா என்கின்ற கேள்விகள் அமெரிக்கர்கள் மத்தியிலே எழும்பி இருக்கின்றன. காத்திருப்போம்.